ஏங்க சொல்றவங்க பைத்தியக்காரத்தனமா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்றதுலாம் பதில் சொல்லிட்டு இருக்க. இப்படிதான் நீங்க சொன்னீங்க, அவர் திமுக பேர் சொல்ல மாட்டேன்றாரு, பிஜேபி பேர் சொல்ல மாட்டேன்றாரு. நீங்க பேர் சொன்ன உடனே கதறீங்க பதறீங்க. ஏங்க போராட்டம் பண்ணா ஏன் போராடுறீங்கன்னு கேக்குறீங்க, போராடலன்னா ஏன் போராடலன்னு கேக்குறீங்க. மென்டல் கிட்ட எல்லாம் பிடிச்சிருச்சான்னு கேக்குறேன். எம்மதமும் எங்கள் மதம் என்ற உணர்வு கொண்டவர் தலைவர் தளபதி அவர்கள். இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்திய நாடு சுதந்திரம் பெற்று விட்டதா? இந்த இந்திய நாடு உருவாவதற்கு இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பு. அப்ப அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமூகத்தை முடக்குவதற்கு உண்டான சூழ்ச்சி வேலைதான் இந்த வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா என்பது. எனவே இந்த சட்டத்திருத்த மசோதாவை ஒருபொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது முதல் ஆர்ப்பாட்டம் கிடையாது, நாள்தோறும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். இந்த வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெறுகின்ற வரை தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகம் சமரசம் இல்லாமல் போராடும். நீங்கள் சிறைப்படுத்தினாலும் வழக்கு பதிவு பண்ணாலும் எங்களை முடக்கினாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு போராடுவதற்கு இந்த தலைவரின் சிங்க தோழர்கள் நாங்கள் தயாராகி இருக்கிறோம். போராட்டம் என்பது மக்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் மக்களிடம் கடத்துவது, மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது. அந்த பணியை நாங்க செய்து கொண்டு என்னதான் பண்ணணும் நீங்க சொல்லுங்க, எழுதி கொடுங்க. இதை பண்ணு, காலையில இதை பண்ணுங்க, மதியம் இதை பண்ணுங்க, நைட் இதை பண்ணுங்க, எழுதி கொடுக்குறீங்களா? எது பண்ணாலும் நீங்க குத்தம் கண்டுபிடிச்சீங்கன்னா பொது வாழ்க்கை என்றால் விமர்சனங்கள் வரதான் செய்யும். போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும். எங்களுடைய பணியை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் 2026 தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆவதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அது மக்கள் உறுதியாக கொண்டு சேர்ப்பாங்க.